யார்ட்டயாச்சும் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயி நான் பேசம்போது, "கூட பிறந்தவங்கலாம் எத்தன பேரு?" அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், "இல்ல நான் ஒரு பொண்ணு மட்டும் தான் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லுவேன். "ஒரு பொண்ணா? ஆஹா! அப்ப சூப்பரா வளர்ந்துருப்ப. உனக்கு உங்க வீட்ல பாராட்டி, சீராட்டி, சோறூட்டிலாம் வளர்த்துருப்பாய்ங்க. அடிக்கவே மாட்டாய்ங்க. செல்லமா வளர்த்துருப்பாய்ங்க. மகாராணியா இருந்திருப்ப. வீட்டுக்கு நீ தான் இளவரசியா இருந்திருப்ப. ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பியே!" எனக்கு தோணும். ராஜ வாழ்க்கை. நான் வாழ்ந்தேன். நீ அத பார்த்த. இப்படி சொல்றதுக்கு தான் எனக்கு தோணும். எங்க வீட்லலாம் கோவம் வந்துருச்சுன்னா போதும், முதல்ல தேடுறது என்னைய தான். எதுக்கு? அடிக்கிறதுக்கு. யார் மேலேயாவது கோவம் இருக்கு அப்படின்னாலும் என்ன தான் அடிப்பாய்ங்க. என் மேல கோவம் இருக்குன்னாலும் என்ன தான் அடிப்பாய்ங்க. ஏன் அப்பா அம்மாக்குள்ள சண்டைனாலும் தேடி வந்து என்ன தான் போட்டு பொல பொலன்னு பொழப்பாய்ங்க. இவ்வளோ ஏன் அவங்க அப்பா அம்மாவோட ஏதாவது சண்டை போட்டாலும் நம்மளை தான் தேடி வந்து மிதி மிதின்னு மிதிப்பாய்ங்க. அடி வாங்குறதுக்கு நீ அளவெடுத்து செஞ்ச பர்ஃபெக்ட் மெட்டீரியல் தான் இந்த ஒத்த பிள்ளையா பிறந்தவங்கலாம். இந்த 3, 4 பிள்ளைகளா பொறக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் குடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? அவன் அடி வாங்கும்போது இவன் ஃப்ரீ ஆயிருப்பான். இவன் அடி வாங்கும்போது அவன் ஃப்ரீ ஆயிருவான். அவங்களுக்கு இன்டர்வல்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஒத்த பிள்ளையா பிறந்தவங்களுக்கு அது துளி கூட இருக்காது. இடைவெளியே இல்லாத சிறப்பான செய்கையாக நம்மளை வச்சு செய்வாங்க. நீங்கள்லாம் கேட்கலாம், "ஏம்மா அப்போ சந்தோஷமா இருந்தாலும் உன்கிட்ட வந்து தானே சொல்லி சந்தோஷப்படணும்" அப்படின்னு. அந்த சந்தோஷங்கிறது அவங்களுக்கு அத்தி பூத்தார் போல். என்னைக்காவது ஒரு நாள் தான் அது அவங்களுக்கு நடக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா, என்னை அடிக்கிறதையே எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேப்பிலை மரம் வளர்ப்பாங்க. எதுக்கா? எப்பப்பெல்லாம் என்னை அடிக்கணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் அந்த வேப்பிலை குச்சியை ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சிட்டு வந்து விட்டுக்கிட்டு விளாசு விளாசுன்னு விளாசுவாங்க. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க